right? That brings us to the point, என்னென்ன investment options இருக்கு அப்படின்றது. Typical பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சது gold is an investment option. At the fixed deposit is a traditional investment option Indiaல, bonds is an option, and then comes the mutual funds and stock markets, right? So இதெல்லாம் வந்து நம்ம நார்மலா பண்றது. Of course இது தவிர உள்ள investment option, of course real estates இருக்கு, chit funds இருக்கு, there are many other avenues. நான் வந்து ஒரு regulated இல்ல வந்து ஒரு liquid assets மட்டும் நான் அதுல போட்டிருக்கிறேன், right? இதுல gold is an all time favorite. Indians are obsessed with gold ன்னு கூட சொல்லலாம். But last 1 year gold ஓட price movement பாத்தீங்கன்னா, see this is exactly 1 year oda gold movement. 1 year முன்னாடி it was at close to 4,000 rupee a gram. இது வந்து அந்த pure gold போட்டிருக்கேன். Right now we are almost back there, right? 4,000 rupee a gram. But whatever said and done, gold is gold, right? Gold வந்து நம்ம மத்த asset ஓட ஜெனரலா பார்க்க கூடாது. But gold பொறுத்த வரைக்கும் it is a what you call currency மாதிரி. And gold வந்து நம்ம we hold it in the form of jewelry, in the form of bullion, biscuits, எல்லா ஃபார்ம்லயும் நம்ம வச்சிருக்கிறோம். பட் இந்த பிசிக்கல் கோல்டுல வந்து யூஷுவல் சேலஞ்சஸ் என்ன கேட்டீங்கன்னா, பியூரிட்டி செக் பண்ணி வாங்கணும். அப்புறம் அதுல வந்து டிஃப்ரெண்ட் ஷாப்ஸ்ல பாத்தீங்கன்னா மேக்கிங் சார்ஜஸ், இந்த செய்கூலி சேதாரம் அப்படிலாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் இருக்கு. அண்ட் பஜாரோட ரேட் வந்து யூஸ்வலா பியூர் கோல்டு ரேட்டை விட வந்து ஜாஸ்தி இருக்கும். ஏன்னா அந்த ஹேண்ட்லிங் சார்ஜஸ், இன்சூரன்ஸ் எல்லாம் அவங்களுக்கு காஸ்ட் வரும். அண்ட் எல்லாத்துக்கும் மேல தங்கத்தை வாங்கினதுக்கு அப்புறம் அதை நேரா கொண்டு போய் லாக்கர்ல வைக்கணும், ரைட்? அதை சேஃபா நம்ம ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணணும். ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் தி சேலஞ்சஸ் ஆஃப் ஹோல்டிங் அ பியூர் கோல்டு. ஓகே, கோல்டு தோ ஒரு வருஷத்துல ரிட்டர்ன் கொடுக்கலன்னு சொன்னாலுமே, இன்ஃபேக்ட் இது எப்படி பார்க்கணும், 1 இயருக்கு முன்னாடி உள்ள ரேட்டுக்கு இப்போ கிடைக்குன்னு சொல்லி வாங்குறதுக்கு நிறைய பேர் ரெடியா இருப்பாங்க. அப்போ பிசிக்கல் கோல்டு வாங்குறதா வேற என்ன ஃபார்மேட்ல வாங்கலாம்னு நமக்கு ஒரு தாட் வரும். தி பெஸ்ட் ஆப்ஷன் ஐ வுட் சே இஸ் ஹோல்டிங் இட் இன் தி எலக்ட்ரானிக் ஃபார்மேட். இது வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து எலக்ட்ரானிக் கோல்டு பீஸ்ன்னு சொல்லி ட்ரேட் ஆகுது, ரைட்? திஸ் இஸ் டிபிக்கலி இன் இன்டர்நேஷனல் கோல்டு பிரைஸை ட்ராக் பண்ணக்கூடியது. இதுல மேக்கிங் சார்ஜஸ் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. யூ கேன் பை அட் எனி டைம் அண்ட் யூ கேன் செல் அட் எனி டைம். தெர் இஸ் நோ லாக் இன் பீரியட், நத்திங், right? So physical gold வாங்குறதுக்கு பதிலா electronic gold is a far better option. This is number one. But அதோட இன்னொரு better option என்ன வந்திருக்குன்னா, Government of India is actually issuing gold bonds, right? அதுக்கு வந்து ஒரு 2.5% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. நீங்க எவ்வளவு கோல்டு, அதான் எவ்வளவு கோல்டு வேணும்னு இல்ல, வருஷத்துக்கு 4 கிலோ கோல்டு வாங்கலாம். நீங்க 4 kgs 4000 grams ஆஃப் கோல்டு வாங்கலாம். வாங்கினீங்கன்னா அந்த வேல்யூக்கு ஒரு 2.5% இன்ட்ரெஸ்டும் கொடுக்குறாங்க. பிளஸ் வந்து அந்த பாண்ட் வந்து இஸ் ஃபார் அ பீரியட் ஆஃப் 8 years. If you are going to hold it for 8 years, on maturity there is no capital gain tax, right? So and or provision கொடுத்திருக்காங்க. But the only limitation is NRIs can't invest in sovereign gold bond. Resident Indians பூரா இன்வெஸ்ட் பண்ணலாம். So இந்த மீட்டிங் கேட்டுட்டு இருக்க NRIs may be a bit disappointed because of this sovereign gold bond issue. நான் அவங்க எலிஜிபிலிட்டி இல்லாதனால. பட் மத்த இந்தியன்ஸ் பூரா they can always invest. Otherwise electronic gold is a far better option. So gold இன்வெஸ்ட் பண்ண நினைச்சோம்னா, yes, this is a thing. And though gold 1 year நமக்கு ரிட்டர்ன் கொடுக்கலன்னு சொன்னா கூட, நம்மளோட போர்ட்போலியோல ஒரு 5 to 10% கோல்டுக்கு அலோகேஷன் இருக்குது. இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் பிகாஸ் இட் கிவ்ஸ் அ ஸ்டெபிலிட்டி ஃபேக்டர். ஏதாவது ஒரு ரீசன்னால இந்த கோவிட் மாதிரி திருப்பி ஏதாவது ஒரு கிரைசிஸ் வந்ததுன்னா, when everything falls down, then gold price will appreciate. டிபிக்கல் பாத்தீங்கன்னா கோல்டு வந்து எப்ப எல்லாம் அன்சர்டனிட்டி இருக்கோ அப்ப கோல்டு வந்து அப்ரிஷியேட் ஆகும். So it makes sense to have gold as part of the portfolio. That is one. Second thing, of course, mutual funds. Deposits and bonds நான் ரொம்ப டச் பண்ணல. ஏன்னு கேட்டீங்கன்னா வந்து டிபிக்கலா நீங்க கேட்டு பேங்க் டெபாசிட்ஸ் they are giving about 5.5% to 6% interest. இன்ஃபேக்ட் ரூலிங் இன்ஃபிளேஷனே 6.5% இருக்கு, ரைட்? டெபாசிட்ல போட்டோம்னா போட்ட பணம் வந்து தேஞ்சிட்டே போயிடும், அவரோட வேல்யூ குறைஞ்சிரும். ஸோ டசன்ட் மேக் சென்ஸ் டு ஹேவ் யுவர் மணி இன் பேங்க் டெபாசிட். எமர்ஜென்சிக்கு ஒரு ஸ்மால் quantum of money, and the emergency fund மட்டும் பேங்க் FDல இருந்தா போறோம். மத்த funds it is better that you invest in other avenue which will earn you better kind of a return. Okay, so இதுல வந்து the next option next to gold is actually mutual funds. Mutual funds typically are very easy to invest. அதுக்கு வந்து ஒரு பெரிய இன்டெலிஜென்ஸ் வேணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா அந்த மியூச்சுவல் ஃபண்டை மேனேஜ் பண்றவரு ஒரு எக்ஸ்பர்ட், ஹி இஸ் அ ஃபண்ட் மேனேஜர், ஹைலி குவாலிஃபைட், ஒரு ஹியூஜ் ரிசர்ச் டீம் எல்லாம் வச்சு இன்வெஸ்ட் பண்றாங்க. அண்ட் நிறைய வெரைட்டி, நிறைய சாய்ஸ் இருக்கு அதுல இன்வெஸ்ட் பண்றதுக்கு. பாத்தீங்கன்னா லார்ஜ் கேப் மியூச்சுவல் ஃபண்ட், மிட் கேப் மியூச்சுவல் ஃபண்ட், ஃபோக்கஸ் மியூச்சுவல் ஃபண்ட், இன்டர்நேஷனல் மியூச்சுவல் ஃபண்ட், பாண்ட் ஃபண்ட்ஸ், நிறைய வெரைட்டி இருக்கு. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், எஸ், இட் இஸ் வெரி வெரி ஈஸி டு இன்வெஸ்ட். பட் இந்த கோவிட் டயத்துல எது ஆக்சுவலா மேக்சிமம் ஃபிளேவரா இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா, இட் இஸ் ஆக்சுவலி ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்டிங், ரைட்? இது என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு காரலேஷன் இதுல உங்களால பார்க்க முடியும். இந்த லாக்டவுன் ஒன்று போட்ட உடனே எல்லாரும் வீட்டுல இருந்தாங்க. முதல் 1 week people were very happy to be at home. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு லாங் ஹாலிடே கிடைக்குது, ரைட்? ஸோ பீப்புள் ஆர் ஹாப்பி பீங் அட் ஹோம். பட் 1 weekக்கு அப்புறம் ஐ திங்க் தே ஸ்டார்டட் கெட்டிங் போர்டு. எவ்வளவு நாள் தான் அதே டிவி பாக்குறது, அதே வீட்டுக்குள்ளே இருக்கிறது, வெளில வாக்கிங் கூட போக முடியாது. ஸோ பீப்புள் ஆர் ஆக்சுவலி பிட் போர்ட்.
and they were actually trying to do something that will be what you call engaging for them, right? அப்பதான் என்னாச்சுன்னா the stock market was there, and இவ்வளவு நாள் வரைக்கும் அவங்க ஸ்டாக் மார்க்கெட் துச்சமா பார்த்திருப்பாங்க, and people started looking at stock market, and அது இன்க்ரீஸ் ஆகி போயிட்டு இருக்கையில they found it interesting to really track, and கொஞ்சம் கொஞ்சம் வந்து அந்த எல்லாம் மொபைல் பேஸ்ட் எல்லாம் ஆன்லைன்லாம் இருந்ததுனால they started trying it out, and கடைசியா பார்த்தா they started making good money, right? So in fact இந்த கீழ ஒரு கிராஃப் போட்டிருக்கேன் பாருங்க, அதுல பாத்தீங்கன்னா இந்த லாஸ்ட் 1 year December 19 to December 20, right? We are in actually March 21 now, but in the December 19 to December 20 the number of demat account that has been opened is something like 31% growth, right? See, மொத்தம் எவ்வளவு டிமேட் இருந்ததோ அந்த டிமேட்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 31% வந்து it has actually increased into it, right? அந்த growth rate வந்து இவ்வளவு நாள் பார்த்தது கிடையாது. The reason has been people were bored down, and they found stock market investing easy, and எல்லா mobile appல எல்லா app இருந்தனால டக் டக்னு வீடியோ கேம் மாதிரி people were actually punching orders, they were making money, and all of a sudden they thought that investing is so easy, thrilling, entertaining, and lot of fun. அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. But genuinely சொல்லணும்னா stock market investing is actually a bit a serious business, right? You should know what to buy, and why you need to buy that particular company, and when you need to buy that company, and how much you need to buy, right? And finally, and when should you really sell it out, right? இது எல்லாமே நமக்கு தெரியணும். இது எப்படி கேட்டீங்கன்னா, say somebody bought a stock, say for example ஒரு 200 ரூபாய்க்கு வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஷேர் வாங்கியிருந்தாங்கன்னு வைங்களேன், see something like 220 rupee or 230 rupee 250 rupee போயில வந்து okay the profit is there அப்படின்னு சொல்லிட்டு then they would have actually sold it off, but இன்னைக்கு rate is about 400 rupee, right? The risk of a bull market is actually selling too early, and that's what happened the last year. இவங்க வாங்கிட்டு படக்குன ஒரு ப்ராஃபிட் எனக்கு கிடைச்சது அப்படின்னு வித்துட்டாங்க, வித்ததுக்கு அப்புறம் அந்த ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து it ran up into it. Why did the stock market run up? Because there was a lot of structural reform, foreign investors were continuously investing, so market started moving up. So in the first time investors and the do it yourself investors உள்ள வந்த உடனே என்ன ஆச்சுன்னா, அவங்க அந்த ஃபர்ஸ்ட் அந்த பிகினிங்ல உள்ள ப்ராஃபிட்டை பார்த்துட்டு they started booking it out, and now they are wondering இது நம்ம பண்ண ரைட் தானா, இதை எப்படி பெட்டரா பண்ணணும், அண்ட் இந்த ஸ்டாக்கை வாங்குறப்போ அந்த ஸ்டாக்கை வாங்கிருக்கலாமா, விட்டுட்டோமா, அந்த மாதிரி people would be worrying a lot. That is the main reason why I thought இன்னைக்கு இந்த பர்டிகுலர் செஷனை will do it னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ ஜென்ரலா ஸ்டாக் மார்க்கெட்ல எப்படி எல்லாம் இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மெஜாரிட்டி ஆஃப் தி இன்வெஸ்டர்ஸ் டூ இட் யோர் செல்ஃப் மாதிரி தான். தே டூ இட் பை தெம் செல்ஸ், மேனுவலா அவங்களே பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் இந்த ஃபோரம்ல நிறைய வெட்டரன் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க who have been in the investment market for a very long time, right? They know to analyze a company and then invest into it. இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, ஸோ மானிட்டர் பண்றாங்க. பட் ஒன் இம்பார்ட்டன்ட் திங் தட் they or everyone would acknowledge is we need to make decision. Say for example ஒரு ஸ்டாக்கை எப்ப வாங்கணும், எப்ப விற்கணுங்கிறது தெரியணும், அண்ட் எப்ப ஹோல்டு பண்ணுங்கிறது தெரியணும். இந்த டிசிஷன்ஸ் வந்து நம்மளால பண்ண தெரியணும். ரெண்டாவது, நம்ம வாங்கின கம்பெனியை we should be able to track it or monitor it and keep what you call you should keep track of that particular business. அந்த கம்பெனி நல்லா இருக்கா, க்ரோ ஆயிட்டு இருக்கா, ரிசல்ட்ஸ் நல்லா கொடுக்குறாங்களா, இல்ல இந்த கம்பெனி ரன் அப் ஆகி முடிச்சிருச்சா, வேற சேஞ்ச் ஓவர் பண்ணுமா, ஆல் தீஸ் திங்ஸ் we need to do. சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா, நம்மளோட அந்த பாசிட்டி ஆஃப் டைம், நம்ம வந்து invariably we are in some profession or business or employment, we may not be able to track it on a continuous basis, and அந்த மாதிரி சமயத்துல வந்து we may lose track of this particular follow up. So இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல we look for somebody as a professional to really come forward and then manage our money, right? So இதுக்கு வந்து there is something called as a portfolio management services, PMS னு சொல்லுவாங்க in a nutshell. Those people were actually there to really manage it. So அவங்களுக்கு வந்து minimum வந்து 50 lakh rupee if we can allocate into it, then the portfolio managers will manage your money on your behalf. The difference between portfolio management and mutual fund is, மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து நீங்க கொடுக்குற பணத்தை பூரா அந்த ஸ்கீம் பேர்ல வச்சிருப்பாங்க, வேற போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட்ல all the shares will be held in your name, right? So the portfolio manager actually is managing the money on your behalf. அவங்க பேர்ல வச்சுக்கல. ஸோ as a result என்ன ஆகும்னா, அதுல இருந்து வரக்கூடிய டிவிடெண்ட் ஆர் போனஸ் ஆர் ஷேர்ஸ், ஸ்டாக் ஸ்பிளிட் எல்லாமே அவங்க டிமேட்ல வந்து ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். So it becomes a viable option. நிறைய ஹை வேல்யூ இன்வெஸ்டர்ஸ்லாம் இன்வெஸ்ட் பண்றாங்க. பட் ஃபார் மெனி பீப்புள் சே 50 lakh rupee ஒன் டைம் கொண்டு போய் ஒரு கம்பெனில கொடுக்கறதா ரிஸ்கி இல்லையா, should we really do that? இதை வந்து நம்ம வேற ஏதாவது மெத்தட்ல பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பார்க்கல தான் Motilal Oswal, the company with which easy investment is associated for about close to about 17 years now,
அவங்க வந்து they had come out with this particular option called as a ready-made portfolio, right? The ready-made portfolio pathina we have two options. One is a semi automated portfolio which is called as a basket portfolio, and the other is called as a fully automated portfolio called as an advisory portfolio. So we have both these options, and this is available for all our clients, right? So the first option and the basket portfolio, what is it? It is basically a portfolio constructed by our research team. See, generally any stock broking firm, நாங்க மொத்தல சொல்லல கிடையாது, any stock broking firm பாத்தீங்கன்னா அவங்கட்ட ஒரு research team இருக்கும். அவங்க அந்த research பண்ணிட்டு அவங்க கிளையண்ட்டுக்கு பிறந்த ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாங்க, ரைட்டா? பட் அந்த ரெக்கமெண்டேஷனை வந்து நம்ம பார்த்துட்டு வாங்க வேண்டியது நம்மளோட சாய்ஸ், ரைட்? சம்டைம் நம்ம ஒரு நல்ல ரெக்கமெண்டேஷன் வந்திருக்கா நம்ம கவனிக்காம விட்டுருப்போம். As a result, you really miss out an opportunity. சே நீங்க வந்து ஒரு கம்பெனில நீங்க ஒரு டிமேட் ட்ரேடிங் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க, அவங்க சார் இந்த பர்டிகுலர் கம்பெனி இஸ் கோயிங் டு டூ வெல்னு ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்க. அதை வந்து பார்த்து நம்ம வாங்கினோம்னா அந்த ஸ்டாக் பிரைஸ் கொடுச்சுன்னா அந்த லாபம் நம்மள சேர்ந்தது. பட் நம்ம வாங்கல அப்படின்னு சொன்னா தி ஸ்டாக் மார்க்கெட் இஸ் நாட் கோயிங் டு வெரி, வி ஒன்லி மிஸ் அவுட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. பட் நிறைய அக்கேஷன்ல நடந்து போயிடுது. ஸோ இங்க இந்த பேஸ்கெட் போர்ட்ஃபோலியோல என்ன பண்றோம், இந்த மாதிரி ஸ்டாக் அப்புறம் ஐடென்டிஃபை பண்ணி ஒரு போர்ட்ஃபோலியோ மாதிரி, ஒரு ரெடிமேட் போர்ட்ஃபோலியோ மாதிரி நாங்க பில்ட் பண்ணிடுறோம், ரைட்? அது மேபி ஒரு தீம் பேஸ்டா இருக்கலாம், ஒரு கான்செப்ட் பேஸ்டா இருக்கலாம், வி பில்ட் இட் அப், ரைட்? அதுல அந்த காம்பனன்ட் ஸ்டாக்ஸ் பூரா இண்டிவிஜுவல் ஸ்டாக்கு வெயிட்டேஜ் கூட கொடுத்துருப்போம். ஒரு ஸ்டாக்ல 10% இன்வெஸ்ட் பண்ணுங்க, இன்னொரு ஸ்டாக்ல 5% இன்வெஸ்ட் பண்ணுங்க, அந்த மாதிரி பிரேக்கப்பே கொடுத்துருப்போம். வி கிவ் இண்டிவிஜுவல் வெயிட்டேஜ், ரைட்? அண்ட் இந்த பேஸ்கெட் போர்ட்ஃபோலியோ யாருக்காக கேட்டீங்கன்னா, நிறைய பேருக்கு they may not know what to buy, right? In many occasions they may not know what to buy. அந்த மாதிரி இன்வெஸ்டர்ஸ்க்கு பூரா இந்த பர்டிகுலர் பேஸ்கெட் போர்ட்ஃபோலியோ இஸ் ஹைலி ஹெல்ப்ஃபுல். And why do we call this basket portfolio as a semi-automated portfolio அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இதுல பையிங்க்கு மட்டும்தான் அட்வைஸ் கொடுக்குறோம், செல்லிங் வந்து கிளையண்டோடைய சாய்ஸ் போடுது. ஸோ நீ வாங்கியில வந்து அந்த பேஸ்கெட்டை என்டையர் ஸ்டாக் வந்து மொத்தமா வாங்கிடலாம். அதுக்கு வந்து ஆப்ஷன் இருக்கு. நம்ம மொபைல் ஆப்ல போய் அந்த பேஸ்கெட்டை டச் பண்ணீங்கன்னா எல்லாமே ஒன் ஷாட்டா வாங்கிடும். பட் அதுக்கப்புறம் விற்கிறது நீங்க பார்த்துட்டு கிராஜுவலா செல் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த பர்டிகுலர் பேஸ்கெட் போர்ட்ஃபோலியோ ஹஸ் பீன் ஹெல்ப்ஃபுல். இது எந்த விதத்துல அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஜஸ்ட் டேக் யூ த்ரூ ஒரு கேஸ். இந்த ரீசெண்டா இந்த லாஸ்ட் 1 இயர்ல நிறைய ரிஃபார்ம்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லி சொன்னேன் இல்லையா? அதுல ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் கவர்மெண்ட்ல வந்தது என்ன கேட்டீங்கன்னா, PLI ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு. PLIனா என்ன கேட்டீங்கன்னா, இட் இஸ் கால்ட் as a ப்ரொடக்ஷன் லிங்க்ட் இன்சென்டிவ் ஸ்கீம். இது என்ன ப்ரொடக்ஷன் லிங்க்ட் இன்சென்டிவ் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, மேல உள்ள ஒரு டேபிள் காமிக்கிறேன். இந்தியால வந்து இந்த மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரின்னு இருக்கு, இந்த மாதிரி நிறைய அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரி இருக்கு, IT இண்டஸ்ட்ரி இருக்கு, இந்த மாதிரி நிறைய இண்டஸ்ட்ரி இருக்கு. இதுல வந்து அந்த டோட்டல் ஜிடிபில மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியோட ஷேர் பாத்தீங்கன்னா, இட் ஹஸ் பீன் அட் சம்திங் லைக் 15% in India versus 27% for China, right? Similarly, employmentல பாத்தீங்கன்னா, இந்தியால 12% of our labor force is involved in manufacturing sector, whereas Chinaல 18% is involved in manufacturing sector. அதே மாதிரி எக்ஸ்போர்ட் ஆஃப் மேனுஃபேக்சர் குட் பாத்தீங்கன்னா, India has only 1.7% of the total exports, whereas in China it's about 17.6%. அண்ட் மேனுஃபேக்சரிங் செக்டரோட லேபர் காஸ்ட் பாத்தீங்கன்னா, சைனா வந்து 100% வச்சுட்டீங்கன்னா, இந்தியால அது ஆக்சுவலா 39% தான். இன்ஃபேக்ட் இந்தியால தி லேபர் காஸ்ட் இஸ் அல்ட்ரா சீப். நம்ம முன்னாடிலாம் நம்ம என்ன நினைச்சிட்டு இருப்போம்னா, சைனா வந்து ரொம்ப சீப் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம் லேபர் காஸ்ட். நோ, சைனா இஸ் அட் தி மோமெண்ட் எக்ஸ்பென்சிவ். இந்தியால வந்து தி லேபர் காஸ்ட் இஸ் அல்ட்ரா சீப், இட்ஸ் 39%. ஸோ இது என்னன்னா, இவ்வளவு அட்வான்டேஜ் நமக்கு ஹெட்ரூம் இருக்கு, அட்வான்டேஜ் இருந்துமே நம்மளால வந்து பண்ண முடியாத காரணம் என்ன கேட்டீங்கன்னா, தி கவர்மெண்டோட ப்ரோக்ராம்ஸ் வந்து ஃபோக்கஸ் இல்லாம இருந்தது. ஸோ இதுக்காக என்ன பண்ணா, கவர்மெண்ட் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் லிங்க் இன்சென்டிவ்னு ஒரு ஸ்கீம் ஒன்று கொண்டு வந்தாங்க. ஸோ முன்னாடிலாம் எப்படி பண்ணுவாங்கன்னா, ஒரு இண்டஸ்ட்ரியை ப்ரொமோட் பண்ணணும்னா கவர்மெண்ட்ல, உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து நான் வெய்வ் ஆஃப் பண்றேன், நான் வந்து உங்களுக்கு டெக்ஸ்டைல் அப்கிரேடேஷன் ஸ்கீம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மணி வந்து ஒரு பட்ஜெட்ல ஒரு ஃபண்டிங் மாதிரி கொடுப்பாங்க. இது அந்த கன்சர்ன் கம்பெனி வாங்கிட்டு அப்கிரேட் பண்ணாங்களா இல்லையா ட்ராக் பண்றதுக்கு நம்மகிட்ட ப்ரொவிஷன் இல்லாம இருந்தது. அண்ட் தேர் வாஸ் நோ மெக்கானிசம் டு ரியலி பீனலைஸ் தெம் ஆல்சோ. ஸோ திஸ் டைம் கவர்மெண்ட் என்ன சொல்லிட்டாங்க, நீங்க போய் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு வாங்க, நான் உங்களுக்கு இன்சென்டிவ் தரேன். ஓகே, யூ ப்ரொடியூஸ் இட், தென் ஐ கிவ் யூ இன்சென்டிவ். எந்த மாதிரி கேட்டீங்கன்னா, நீங்க வந்து 2019-20 எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ணீங்களோ அதை விட எவ்வளவு எக்ஸஸா ப்ரொடியூஸ் பண்றீங்களோ அதுக்கு வந்து 5 to 7% ஐ வில் கிவ் யூ ஃப்ரம் தி கவர்மெண்ட் கிட்டி, வி வில் கிவ் யூ அஸ் an இன்சென்டிவ்ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. So this is basically very, very positive. In fact, in the particular scheme வந்து நிறைய foreign companies like 3M India இவங்கெல்லாம் வந்து இந்தியால additional unit product ட்ரை பண்றாங்க, ரைட்? அண்ட் ப்ரொடக்ஷன் லிங்க் இன்சென்டிவ்ல இன்னொரு கண்டிஷன் என்ன கேட்டீங்கன்னா, புது மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி அவங்க போட்டிருக்கணும். பழைய ஃபெசிலிட்டி போக புது மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி அவங்க எனேபிள் பண்ணி அது மூலமா ப்ரொடியூஸ் பண்ணிருக்கணும். இதனால நமக்கு என்ன அட்வான்டேஜ் வரும், நிறைய எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்கும், அண்ட் நிறைய ப்ராடக்ட் இந்தியால மேக் பண்ண முடியும்.
இம்போர்ட் பண்றதை மினிமைஸ் பண்ண முடியும். ஸோ வி பிகம் சம்திங் லைக் செல்ஃப் ரிலையன்ட் இந்தியா. இதான் வந்து அவங்க கவர்மெண்ட்ல ஆத்ம நிபார் பாரத் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இது ஏதோ ஒரு ஸ்லோகன் மாதிரி வந்துடுது. இதோட அர்த்தம் என்ன கேட்டா, இட்ஸ் அ செல்ஃப் ரிலையன்ட் இந்தியா. யூ நீட் நாட் டிபெண்ட் ஆன் இம்போர்ட்ஸ் ஃபார் எனி ஆஃப் யுவர் ரெக்வயர்மெண்ட், ரைட்? ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் வந்து அவங்க கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது நம்ம இந்த மீட்டிங் அட்டென்ட் பண்ண நிறைய பேர் வந்து ஒரு லைட்டா ஒரு வாட்ஸ்அப்ல மெசேஜ் வந்திருக்கும், இங்க நியூஸ் மெசேஜ்ல பார்த்திருப்போம். பட் இவ்வளவு இன்டெப்தா நம்ம கவனிச்சு பார்த்திருப்போமான்னா அது கேள்விக்குறிதான், ரைட்? அப்படியே கவனிச்சு பார்த்திருந்தாலும் இந்த பிஎல்ஐ ஸ்கீம்ல என்னென்ன கம்பெனிஸ் பெனிஃபிட் ஆக போகுதுன்றத நம்ம கவனிச்சிருப்போமான்னா நமக்கு தெரியல. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ப்ரொடக்ஷன் லிங்க் இன்சென்டிவ் வந்து முதல்ல ஒரு 10 இண்டஸ்ட்ரி கொடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு 4 இண்டஸ்ட்ரிக்கு இப்ப எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், advanced chemical cell batteries, electronics and technology product, automobile, auto components, இந்த மாதிரி ஒரு 14 different industries-க்கு இப்போதைய எலிஜிபிலிட்டி இருக்கு. இப்போ ரொம்ப சிம்பிள், இந்த செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய கம்பெனிஸ் எல்லாம் they are going to see a huge growth. இந்த ஸ்டாக், இந்த கன்சர்ன் கம்பெனிஸை நம்ம வந்து போர்ட்ஃபோலியோல ஸ்டாக்ஸ்ல நம்ம வாங்கி வச்சோம்னா our money will also grow. பட் ஆனா என்னன்னா, இந்த இதை பூரா ஒரு லிஸ்ட் காமிச்சிருக்கேன். இதுல என்னென்ன கம்பெனி இருக்குன்னு யாருக்கு எப்படி தெரியும்? how do we know the companies which are involved in it? So அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் இருக்கையில தான் we need to gain some kind of a clarity. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த முந்தினதுல பாத்தீங்கன்னா இந்த மொபைல் போன்ஸுக்குன்னு சொல்லிட்டு ஒரு இது கொடுத்துருக்காங்க பாருங்க, லார்ஜ் எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் ஆஃப் மொபைல் போன்ஸ் சொல்லிட்டு. இந்தியா இஸ் ஆக்சுவலி கன்சூமிங் லாட் ஆஃப் மொபைல் போன்ஸ், ஹையஸ்ட் யூசேஜ் ஆஃப் மொபைல் போன்ஸ் இருக்கு. அண்ட் ஃபினான்ஷியல் இயர் 2022ல இருந்து 27ல வரைக்கும் பாத்தீங்கன்னா தி மொபைல் போனோடைய growth is going to be phenomenal. அண்ட் இந்த பிஎல்ஐ ஸ்கீம்ல இந்தியாலேயே இப்ப நிறைய மொபைல் போன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க. லாட் ஆஃப் ஃபேக்டரிஸ் ஆர் கமிங் அப் இன்டு இட். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு செக்டர், மொபைல் போன்ஸ், ஆட்டோமொபைல்ஸ், பேட்டரிஸ், ஃபார்மா, ஃபுட் இண்டஸ்ட்ரி, இது எல்லாம் பாத்தீங்கன்னா they are going to contribute incrementally to India GDP, ரைட்? இதெல்லாம் செக்டர் வைஸ் நமக்கு இருக்கு, பட் கம்பெனி வைஸ் நமக்கு எது இருக்குன்னு நமக்கு தெரியாது. சோ இந்த இடத்துல தான் என்ன பண்றோம், மோட்டிலால் ஓஸ்வால்ல இருந்து அந்த பேஸ்கெட் போர்ட்ஃபோலியோல இந்தந்த ஸ்டாக்கை நீங்க வாங்கிக்கன்னு சொல்லி ஒரு 10 ஸ்டாக்ஸ் கொடுக்குறோம், ரைட்? இந்த மாதிரி ஒரு தீம் மாதிரி ஒரு கொடுத்துறோம். ஸோ நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் என்ன கேட்டீங்கன்னா, இந்த எல்லா ஸ்டாக்கையும் பேச வாங்கி வச்சுட்டு உட்காந்துருந்தா போறோம். அந்த பர்டிகுலர் தீம் பிளே அவுட் ஆகல அவர் போர்ட்ஃபோலியோ வில் க்ரோ இன் அ பிக் வே. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த பிஎல்ஐ ஸ்கீம்ல நம்ம வந்து ஒரு 10 ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க, அந்த பேஸ்கெட் போர்ட்ஃபோலியோ கொடுத்துருக்காங்க. இது ஒரு பாத்தீங்கன்னா அரபிந்தோ ஃபார்மா, பாரத் ஃபோர்ஜ், டிக்சன் டெக்னாலஜிஸ், இந்த மாதிரி வரிசைக்கு நேம் இருக்கு. இதுல இந்த டிக்சன் டெக்னாலஜிங்கிற கம்பெனியை எத்தனை பேர் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு தெரியல. இவங்க வந்து யாரு கேட்டீங்கன்னா, இந்தியால எலக்ட்ரானிக் குட் மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. ஃபார் மெனி கம்பெனிஸ் தே மேனுஃபேக்சர். அவங்களுடைய ஸ்டாக் பிரைஸ் மூவ்மெண்ட் பாருங்க, இந்த பிஎல்ஐ ஸ்கீம் அனௌன்ஸ்மெண்ட்ஸ்க்கு அப்புறம் லாஸ்ட் 1 year இட் ஹஸ் ஆக்சுவலி கெயின்ட் பை அபவுட் க்ளோஸ் டு 500%. நம்ம நிறைய பேர் வாங்கிருக்க மாட்டாங்க. இன்ஃபேக்ட் மார்ச்ல பாத்தீங்கன்னா இதோட பிரைஸ் இஸ் அபவுட் 3,200 rupee. டுடே இட் இஸ் 19,000 rupee. அண்ட் மெனி பீப்புள் ஹேவ் மிஸ்ட் இட் அவுட். அப்கோர்ஸ் உங்களோட மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ்ல அதை வாங்கி இருந்திருப்பாங்க, பட் இண்டிவிஜுவல் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோல நம்ம வாங்கி இருந்திருக்கிறதுக்கு சான்சஸ் ஆர் வெரி வெரி மினிமல். ஸோ இதுல என்ன பண்ணிடுறோம், இந்த மாதிரி பேஸ்கெட் போர்ட்ஃபோலியோ, இப்ப இந்த பிஎல்ஐ ஸ்கீம் நான் காமிச்சேன் இல்லையா, இந்த இடத்துல இருக்கு. இந்த மாதிரி நிறைய தீம்ல வந்து நம்ம மோட்டிலால் ஓஸ்வால் நம்ம கிரியேட் பண்ணி கொடுத்துறோம். ஃபார் எக்ஸாம்பிள், கன்சியூமர் செக்டர் ஓரியன்டட் பேஸ்கெட் போர்ட்ஃபோலியோ, ஹோம் ஈகோசிஸ்டம் போர்ட்ஃபோலியோ, கிளீன் எனர்ஜி போர்ட்ஃபோலியோ, தென் டிஜிட்டல் தீம் போர்ட்ஃபோலியோ, இந்த மாதிரி இருக்கு. ஸோ நம்ம as an investor பண்ண வேண்டியது, சார் என் கையில பணம் இருக்கு, நான் என்ன வாங்கணும்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சோம்னா, வெரி சிம்பிள், பேஸ்கெட் போர்ட்ஃபோலியோவை நமக்கு எந்த தீம் பிடிச்சிருக்கோ we can just buy it out and then keep it. அண்ட் இந்த ஸ்டாக்கை எப்போ எக்ஸிட் பண்ணணும், நமக்கு எவ்வளவு ப்ராஃபிட் வரையில யூ ஆர் ஹாப்பி, யூ கேன் ஆல்வேஸ் செல் இட் ஆஃப். அண்ட் இன்கேஸ் அந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு, சார் வாங்குறது சொல்லிட்டீங்க, எனக்கு விற்கிறதுக்கும் எனக்கு அட்வைஸ் வேணும் அப்படின்னு சொன்னா, அந்த இடத்துல தான் தி நெக்ஸ்ட் ப்ராடக்ட் கம்ஸ் இன், விச் இஸ் ஆக்சுவலி ஃபுல்லி ஆட்டோமேட்டட் ரெடிமேட் போர்ட்ஃபோலியோ. ஓகே, இதுக்கு முந்தின பேஸ்கெட் போர்ட்ஃபோலியோல இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஐடியா கொடுத்தோம், பட் எக்ஸிட் ஐடியா கிடையாது, கிளைண்ட் அவங்களா பார்த்து எக்ஸிட் பண்ணணும். வேற இங்க இந்த ஃபுல்லி ஆட்டோமேட்டட் போர்ட்ஃபோலியோல we give all the we give all the recommendations, what to buy, when to buy, how to buy, how much to buy, when to sell, everything is being advised. யார் அட்வைஸ் பண்றா கேட்டீங்கன்னா, by our registered investment advisors. We have a team of advisors who actually give this recommendation from Bombay. So வாங்குறதுக்கும் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துறாங்க, விற்கிறதுக்கும் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துறாங்க. So what else is on earth? வெரி சிம்பிள், ரெக்கமெண்டேஷன்ஸை நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு அப்ரூவ் பண்ணா போறோம், ரைட்? ஸோ இந்த ப்ராடக்ட் எப்படி ஆக்சுவலா ஒர்க் ஆயிருக்குன்னு ஐ ஜஸ்ட் டேக் யூ த்ரூ. இதுல வந்து so far we have something like ஒரு 9 portfolios we have.
right? Ready-made portfolio, fully automated. We have 9 portfolios, and the over portfolio, I'll just take you briefly, right? We will not spend more time. For example, large cap no portfolio, right? In the large cap portfolio, we invest in 15 stocks in the top 150 companies. Okay, இது வந்து ஒரு robo based ஒரு system based ஒரு what you call artificial intelligence சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு automated softwareல நாங்க இந்த கால் அப்புறம் ஜெனரேட் பண்றோம். So anybody with a period what you call investment duration about 3 to 5 years can consider this large cap portfolio. இப்போ இந்த large cap portfolioல என்னென்ன மாதிரி ஸ்டாக் வச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா எல்லாம் பெரிய பெரிய கம்பெனியா இருக்கும். Like TCS, Asian Paints, Britannia, United Breweries, ACC, இந்த மாதிரி எல்லா ஸ்டாக்கும் இருக்கு. And across sectors we maintain it, right? So this is a large cap portfolio. Similarly, or small cap portfolio, or 10 to 20 small companies we buy out, right? So இது யாருக்கு கேட்டீங்கன்னா again for investors, high risk investors, but ஆனா ஆக்டிவா இன்வெஸ்ட் பண்ணாம நான் வந்து ஒரு லாங் டேர்ம் வச்சுக்கிறேன், 5 year duration வச்சுக்கிறேன்னு சொல்றவங்க they can consider this particular portfolio. And அதுல இருக்க ஸ்டாக்லாம் பாத்தீங்கன்னா இன்ஃபேக்ட் நிறைய ஸ்டாக் நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. பாலிஃபிளெக்ஸ், அட்வான்ஸ் என்சைம்ஸ், கேலக்ஸி, ரெடிங்டன், பஜாஜ் கன்சூமர் கேர், மெனி ஸ்டாக்ஸ் யூ நாட் ஹவ் ஹர்ட். பட் நம்ம இந்த போர்ட்ஃபோலியோல என்ன பண்றோம், நான் வாங்கியில ஓகே நான் 5 வருஷம் வச்சுக்க ரெடி, எனக்கு நல்ல க்ரோத் வேணும், ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ், க்ரோயிங் ஸ்டாக்ஸா நான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா இந்த போர்ட்ஃபோலியோ எடுத்துக்கலாம். ஸோ பை பண்ணலையே அவங்க ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருவாங்க. அண்ட் பை பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஸ்டாக்ஸை அவங்களே மானிட்டர் பண்ணுவாங்க. என்னைக்கு ப்ராஃபிட் புக் பண்ணணுமோ இல்ல ஒரு ஸ்டாக் வந்து இஸ் நாட் கோயிங் தி ரைட் டைரக்ஷன், யூ நீட் டு எக்ஸிட்னு சொன்னா அந்த எக்ஸிட் கால் அவங்களே கொடுத்துருவாங்க. ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் தே டு இட், ரைட்? தட்ஸ் அபௌட் தி ஸ்மால் கேப் போர்ட்ஃபோலியோ. தென் வி ஹேவ் another portfolio called as a fund tech portfolio, right? இது என்ன பண்றாங்க, இட்ஸ் a combination of both fundamental and technical factors, ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அவங்க இன்வெஸ்ட் பண்ற போர்ட்ஃபோலியோ. அண்ட் இதுல பாத்தீங்கன்னா you have again a collection of stocks. See why I'm showing all these things is, see building a portfolio is not easy joke. It takes time. ஒரு போர்ட்ஃபோலியோல எந்த ஸ்டாக் வரணும், எவ்வளவு வெயிட்டேஜ் வரணும்ன்றப்போ அவங்க அனலைஸ் பண்ணி தான் then they bring it in the portfolio. And having bought it, அதை கண்டினியூஸா மானிட்டர் பண்ணணும். மானிட்டர் பண்ணாதான் அந்த ஸ்டாக் வந்து in case it is not going in the right direction, then you will have to make a decision to exit or really change and get out of it, right? Then we have one particular portfolio called a prime portfolio. So இதுல என்ன பண்றாங்கன்னா ஒரு 60% லாங் டேர்ம், ஒரு 40% டாக்டிக்கல் கால். ஒரு 60 ஒரு போர்ஷன் ஆஃப் தி இன்வெஸ்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா ஒரு 3 year பீரியட் வச்சுப்பாங்க. இன்னொரு 40% ஆஃப் தி இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு 2 to 3 months ஒர்க்கா they will keep changing it out intentionally. So அப்போ வந்து நமக்கு ஒரு churn கிடைக்கும். So ஒரு 18 month duration இருக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் they can consider this particular portfolio, right? So அவங்க என்னென்ன மாதிரி ஸ்டாக் வச்சிருக்காங்க, so you have a portfolio like the HDFC, Ashok Leyland, lot of the stocks they have in their portfolio, right? And இது போக we have portfolios like industry champ portfolio, mid and small cap, emerging India portfolio, and then multi-cap portfolio, right? All these 9 portfolios we have. So idu poga vandu we have an MNC portfolio also, right? So to put it in a nutshell, these are all the ready-made portfolios that we have in our basket. And the portfolio pura advise pandra, we have team of advisors, different companies vandu they keep working for us, continuously monitor panni advise panni execute பண்றதுக்கு. ஸோ இதுல என்னன்னா பை பண்ணையில இன்வெஸ்ட் பண்ணையிலேயே ரெக்கமெண்டேஷன் அவங்க ஜெனரேட் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் வரும், நீங்க அப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் இன்வெஸ்ட் ஆகும். எக்ஸிட் பண்ணையிலேயே ரெக்கமெண்டேஷன் அனுப்புவாங்க, நீங்க அப்ரூவ் பண்ண உடனே எக்ஸிட் ஆயிடும். ஸோ இதுல இந்த ஒவ்வொரு போர்ட்ஃபோலியோலையும் தே மெயின்டைன் ஃபிக்ஸட் நம்பர் ஆஃப் ஸ்டாக். சரி, சிலரோட போர்ட்ஃபோலியோ எல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ பாத்தீங்கன்னா 50-60 ஸ்டாக்லாம் வச்சிருப்பாங்க. வேற இங்க வந்து இட்ஸ் அ ஃபோக்கஸ் போர்ட்ஃபோலியோ, ரைட்? இட் இஸ் நாட் ஹியூஜ் நம்பர், ஒரு குறிப்பிட்ட அளவு தான் வச்சிருக்காங்க. அண்ட் இதுல பாத்தீங்கன்னா ஒரு மினிமம் எவ்வளவு வேல்யூ நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். இப்போ இந்த லார்ஜ் கேப் போர்ட்ஃபோலியோ ஆரம்பிக்கணும்னா டு ஸ்டார்ட் வித் we need to have something like 2.5 lakh rupee. அதுக்கப்புறம் if you want to add money, you can add it in multiple of 50,000 rupee, right? So அந்த மாதிரி ஒவ்வொரு போர்ட்ஃபோலியோமே ஒவ்வொரு வேல்யூக்கு we can actually start the portfolio and then run it, right? So இதுல இந்த போர்ட்ஃபோலியோ பூரா இருக்கே, சரி இதுல எவ்வளவு பேர் சார் பண்ணிருக்காங்க, இதுல பெனிஃபிட் இருக்கா, இதெல்லாம் ஒர்க் ஆகுதா, சரி இப்பதான் முதல்ல கேள்விப்படுறேன்னு சொல்லிட்டு some of you may be thinking, அவங்களுக்கு வந்து I'm going to show some of the real investors portfolio that we have in our office. இங்க வந்து we have been practicing this for the past 1 year. So நிறைய clients இதுல பெனிஃபிட் ஆயிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு பர்டிகுலர் கிளைண்டோட நேம் இதுல மார்க் பண்ணியிருக்கேன், அவங்களோட போர்ட்ஃபோலியோ மட்டும் காமிக்கிறேன். இவங்க பாத்தீங்கன்னா அந்த ஃபண்ட் டெக்ங்கிற அந்த போர்ட்ஃபோலியோல he has invested, okay? So இது வந்து இட்ஸ் a package portfolio, as I told you it is a ready-made portfolio. அந்த client அதுல இன்வெஸ்ட் பண்ணிருக்கார். கிட்டத்தட்ட 5.5 lakh rupee he has invested close to 1 year back. And today its value is something like 8.5 lakh rupee, 8,48,000 rupee. His portfolio return is about something like 55%.
ரைட்? இப்ப நம்ம எல்லாருமே இண்டிவிஜுவலா டைரக்டா போர்ட்ஃபோலியோஸ் நிறைய மெயின்டைன் பண்றோம், இன்வெஸ்ட் பண்றோம், ஷேர்ஸ் வாங்கியிருக்கோம். அதுல என்னன்னா சில ஷேர் வந்து ஹியூஜ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கோம், சில ஷேர் கம்மி ரிட்டர்ன் கொடுத்துருக்கோம். நம்ம வந்து ஓவரால் இந்த டோட்டல் ஆவரேஜ் தான் நம்ம பார்க்கணும். பட் இங்க பாத்தீங்கன்னா இந்த டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கே சோ இட் இஸ் சம்திங் லைக் 55% இன் டோட்டல். அண்ட் இவரோட அந்த ரைட் சைட்ல இவருக்கு என்னென்ன ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்குன்னு இதுல காமிச்சிருக்கேன். ரைட்? சோ இன்ஃபேக்ட் இந்த பர்டிகுலர் கிளைண்ட் என்ன பண்ணாங்கன்னா முதல்ல இந்த போர்ட்ஃபோலியோ ஆரம்பிக்கல, ட்ரையல் பாக்குற மாதிரி கொஞ்சமா தான் இன்வெஸ்ட் பண்ணாங்க. தி மொமெண்ட் ஹி ஸ்டார்டட் கெய்னிங் கன்விக்ஷன் ஹி ஸ்டார்டட் ஆடிங் இட். அண்ட் இன்னைக்கு டேட் பாத்தீங்கன்னா அவர் சொல்றாரு, சார் நான் பாட்டுக்கு நிம்மதியா இருக்கேன் சார், இந்த போர்ட்ஃபோலியோல போட்டுட்டு அது பாட்டுக்கு க்ரோ ஆயிட்டு இருக்கு, நான் பாட்டுக்கு எதை வாங்குறதுன்னு நினைக்க வேணாம், எதை எப்ப விற்கணும்னு நான் யோசிக்க வேண்டியது இல்லை, நான் பாட்டுக்கு பீஸ் ஆஃப் மைண்ட் கேரண்டீட், ஐ எம் ஹாப்பி வித் இட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ இன்னொரு போர்ட்ஃபோலியோ காமிக்கிறேன். இந்த பர்டிகுலர் போர்ட்ஃபோலியோல திஸ் கிளைண்ட் ஹேட் இன்வெஸ்டட் இன் தி சேம் ப்ராடக்ட். ஏஎஸ் ஃபன்டெக்ல தான் இவங்களும் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஹி ஹேட் இன்வெஸ்டட் சம்திங் 22,30,000 rupees. ரைட்? 22,30,000 ரூபாய் சோஃபார் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. And the current portfolio value is about 44,06,000 rupees. Some of you may be thinking, இதெல்லாம் ரியலாவே உள்ளலாம் போட்டிருப்பாங்களான்னு சொல்லி பாத்தீங்கன்னா actually he has done it. And இந்த client வந்து actually PMS-உம் பண்ணிருக்காங்க என்கிட்ட. In fact, இந்த particular ready-made portfolio, right, இந்த Funtech portfolio has done far better than his PMS portfolio. Portfolio management அவங்க பண்ணதை விட இது வந்து far better result கொடுத்திருக்கு. The return has been something like 98%, close to 100%. இந்த ஸ்டாக் மார்க்கெட் வந்து லாஸ்ட் 1 year நான் ஒரு ஸ்லைட்ல காமிச்சேன் இல்லையா, கிட்டத்தட்ட 100% கெயின் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி இவரோட போர்ட்ஃபோலியோ ஹஸ் கான். ரைட் சைட்ல அவங்களோட போர்ட்ஃபோலியோ காமிச்சிருக்கேன். ப்ளீஸ் ஒரு வேர்ட் ஆஃப் காஷன் ஐ ஷுட் சே ஹியர், இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் இமீடியட்டா ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நான் இன்வெஸ்ட் பண்றேன்னு பண்ணாதீங்கன்னு கேட்டீங்கன்னா, இதை வாங்குறது வாங்கிடலாம், எப்ப எக்ஸிட் பண்ணுங்கன்னு நமக்கு தெரியாது. Right? It is better that we are part of this particular portfolio so that at any time exit will also come to you automatically. But in the portfolio has created wealth, has created money. அப்படின்றது நான் சொல்றேன். And even experienced investors கூட இந்த particular what you call ஒரு portion of their portfolio they can consider having it over here. So this is the second example, real time காமிச்சிருக்கேன். The third portfolio that I'm going to show you is இது வந்து ஒரு client வந்து large capல போட்டிருக்காங்க, கிட்டத்தட்ட 3.5 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க, ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ்ல மட்டும் இன்வெஸ்ட் பண்ற போர்ட்ஃபோலியோ. And it has generated something like 4,20,000 rupees market value, 29% gain இருக்கு. பட் பை அண்ட் லார்ஜ் நம்ம வந்து ஒரு பேங்க் டெபாசிட்ல 6% போட்டதுக்கு பதிலா, இல்ல நம்ம டைரக்ட் ஸ்டாக் மார்க்கெட்ல போய் எதை வாங்கணும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம மண்டே உடைச்சிட்டு இருக்க பதிலா, மேனேஜிங் த்ரூ சம் ஆஃப் தீஸ் மெக்கானிசம்ஸ் லுக்ஸ் ரிலேட்டிவ்லி ஈஸி. அண்ட் இந்த பர்டிகுலர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னாடி நமக்கு கிடையாது. இதெல்லாம் இப்போ நியூ ஜெனரேஷன்ல வரக்கூடிய ஆப்ஷன். ஸோ யூ கேன் ஈஸிலி கன்சிடர் திஸ். ரைட் சார், இப்போ இந்த போர்ட்ஃபோலியோ எல்லாம் இவ்வளவு ப்ராஃபிட்லாம் வந்திருக்கேன், இதெல்லாம் நீங்க ஃப்ரீயாவா பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நான் சொன்ன முதல்ல அந்த 2 ஆப்ஷன் சொன்னேன் இல்லையா, அந்த பாஸ்கெட் போர்ட்ஃபோலியோன்னு ஒன்று சொன்னேன், which is a semi-automated one, and the second one is a fully automated advisory portfolio. In the basket portfolio, we don't have any charge at all. It is absolutely free. You can take it. Okay, அது யாருக்கு வேணுமோ என்னால பண்ணி தர முடியும். ரைட்? நீங்க எங்க ஆபீஸை கான்டாக்ட் பண்ணா போறோம். பட் இந்த செகண்ட் ஆப்ஷன்ல வந்து கான்ஸ்டன்டா அந்த அட்வைசர் அதை ட்ராக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுல லாட் ஆஃப் ஒர்க் கீப்ஸ் கோயிங் ஆன். ஸோ வி ஹேவ் அ காஸ்ட் அட்டாச் டு இட். ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் சார்ஜ் மாதிரி இருக்கு. ஸோ எய்தர் அ ஃபிளாட் 2% ஃபீ யூ கேன் பே. ஒரு வருஷத்துக்கு நம்ம எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றோமோ அதுக்கு 2%, ஹாஃப் இயர்லி 1% சார்ஜ் பண்ணிப்பாங்க. அண்ட் அதர்வைஸ் வந்து இல்ல நான் வந்து 2% நான் பே பண்ணல, எனக்கு லாபம் வந்தா நான் பே பண்றேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, எனி ப்ராஃபிட் அபவுட் 10%, ரைட், ஃபர்ஸ்ட் 10% வரைக்கும் there is no charge. அதுக்கு மேல இருந்ததுன்னா then there is a 20% of that particular profit which is taken as a fee. இந்த 2 ஆப்ஷன்ல எந்த மாடல் வேணாலும் எடுக்கலாம். எங்களோட கிளைண்ட் நிறைய பேர் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சப்ஸ்கிரிப்ஷன் மாடல்லாம் எடுத்திருக்காங்க. பட் இஃப் யூ வாண்ட் தி அதர் ஆப்ஷன், யூ ஆர் ஃப்ரீ டு டேக் இட். there is no restriction there. So once we take it, it becomes easier for us to avail these facilities, right? So in the particular ready-made portfolio, right, இன்னைக்கு டேட்டுக்கு வந்து நம்மளோட டாபிக்ல மெயினா நம்ம பேசினது ரெடிமேட் போர்ட்ஃபோலியோ ஏன் நம்ம கன்சர்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம எந்த ஸ்டாக்கை வாங்கணும், வாட் டு பை, வை வி ஷுட் பி பையிங், வென் டு பை அண்ட் ஹவு டு பை, ரைட்? இந்த கன்ஃபியூஷன் இருக்கு அப்படின்னு சொன்னா ஐ திங்க் திஸ் பிகம்ஸ் ஈஸி. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல இருந்து வரக்கூடிய ரிசர்ச் எல்லாமே இட் இஸ் கமிங் அவுட் ஆஃப் அ ரிசர்ச் ஹவுஸ் வித் ரெப்புடேஷன், ரைட்? அந்த ஐடியாஸ் கூட அவங்க கியூரேட் பண்ணி கொடுக்குறாங்க, ஒரு போர்ட்ஃபோலியோவை பில்ட் பண்ணி ஒரு பேக்கேஜ் மாதிரி நம்ம கொடுத்துட்றாங்க. ஸோ நம்ம அதுல இன்வெஸ்ட் பண்ணையில ஒரு ப்ராப்பர் டைவர்சிபிகேஷனோட நம்ம இன்வெஸ்ட் பண்ணிடுறோம். வி நீட் நாட் வரி அபவுட் சில செக்டர்ல இப்ப இந்த டிக்சன் மாதிரி ஸ்டாக்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணாம போயிட மாட்டோம், அந்த போர்ட்ஃபோலியோல இருக்கு. ஸோ இன்வெரிபிலி தட் வில் பி பார்ட் ஆஃப் அவர் இன்வெஸ்ட்மெண்ட் ஆல்சோ, ரைட்? அண்ட் ஒன்ஸ் இன்வெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த சாஃப்ட்வேர் அதை வந்து கண்டினியூஸா மானிட்டர் பண்ணுது.
யூ நீட் நாட் வரி. நான் கவனிக்க அப்படின்ற கிடையாது. நீங்க பண்ண வேண்டியதுல டெய்லி மார்னிங் 10 o'clock ஒரு தடவை அந்த லாகின்ல போய் அதை பார்த்துக்கணும். ஏதாவது ரெக்கமெண்டேஷன் இருந்தால் அதை அப்ரூவ் மட்டும் பண்ணா போறோம், நத்திங் மோர், ரைட்? அண்ட் when to sell recommendation is given there. அண்ட் இந்த எக்ஸிகியூஷன் பூரா பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஒரு ஒன் ஷாட்ல நமக்கு ஒரு சிங்கிள் கிளிக்ல அக்செப்ட்னு கொடுத்தீங்கன்னா உடனே அக்செப்ட் ஆயிடும், அந்த மாதிரி இருக்கு. அண்ட் யூ ஹேவ் ஆப்ஷன் டு டாப் அப் ஆல்சோ. முதல்ல ஒன்ஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, ஒரு பேஸ் போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணியாச்சுன்னா either 50,000 or 1 lakh, whatever you want, you can start it over there, right? And இதுல பிகஸ்ட் அட்வான்டேஜ் என்ன கேட்டீங்கன்னா, ஒரு மாதிரி நான் டைரக்டா ஷேர் மார்க்கெட்ல நீங்களே இன்வெஸ்ட் பண்ற மாதிரி ஒரு ஃபீலிங்கும் இருக்கும், அட் தி சேம் டைம் ஒரு அட்வைஸும் கிடைக்கும், right? And all these things are at your fingertip, becomes easy, right? So, simplify பண்ணி சொல்லனா, anybody who is looking for a 3 to 5 year duration can consider this. It is a quality advice backed by fundamental framework or by algorithm based framework, right? And moderate to high risk profile investors can consider this one, and professional advice to manage your portfolio digitally is there, right? And so that brings us almost to the fag end of this particular presentation. Say how to really manage the portfolio அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு நம்ம டாபிக் வச்சிருந்தோம். அதுல ரொம்ப சிம்பிள். இவ்வளவு நல்ல ரிட்டர்ன் வந்திருக்குன்னு சொன்னா உங்களோட என்டையர் பைசா இதுல இன்வெஸ்ட் பண்ணுங்க நான் சொல்ல. ஒரு போர்ஷன் ஆஃப் யுவர் மணி யூ கீப் மேனேஜிங் இட் யுவர் செல்ஃப், because you should get a grip of your money, right? So direct stock investing பண்றது, gold invest பண்றது, bonds, deposits, mutual funds, all these things you can do it by yourself. There is no problem. இன்னொரு portion of the money, of course mutual funds comes in the other one, and the direct stock எல்லாம் நீங்க by yourself you can do. And ரெடிமேட் போர்ட்ஃபோலியோ, மியூச்சுவல் ஃபண்டுமே ஒரு ரெடிமேட் போர்ட்ஃபோலியோ தான். பட் ஆனா இந்த என்னென்ன ஷேர் வாங்குறீங்கன்றது அளவுக்கு உங்களுக்கு அதுல டிரான்ஸ்பரன்சி இருக்காது. சே ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து எண்ட் ஆஃப் தி மந்த் அவங்க வந்து டிக்ளேர் பண்ணுவாங்க, ஃபேக்ட் ஷீட்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. பட் யூ வில் நாட் நோ. நீங்க வந்து ஒரு 10ஆம் தேதி இன்வெஸ்ட் பண்ணா இன்னைக்கு என்னென்ன ஸ்டாக்ல வாங்கினாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. ஓரளவுக்கு யூ வில் ஜஸ்ட் கெட் அ காஜ் அவுட் ஆஃப் இட். பட் இட் இஸ் அகைன் a ரெடிமேட் போர்ட்ஃபோலியோ, right? But other than that, நம்ம மோட்ல ஈஸி இன்வெஸ்ட்மென்ட்ஸ் மூலமா நம்ம கொடுக்கக்கூடிய இந்த basket portfolio is something that you can consider. We have 10 baskets at the moment, and a fully automated advisory portfolio we have 8 options at the moment. So both these things you can consider. And how to start investing? Number one, நம்ம கிளைண்ட்ஸ் நிறைய பேர் இதுல இருக்காங்க, மோத்திலால் ஓஸ்வாலோட கிளைண்ட்ஸ் இருக்காங்க, ஈஸி இன்வெஸ்ட்மென்ட்ஸ் மூலம் அக்கௌண்ட் ஓபன் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்குலாம் கேட்கவே வேணா, we are ready to do it anytime we can start it. மற்றவங்க யாராவது ஃப்ரெண்ட்ஸ், ரெஃபரன்ஸ், லீட்ஸ் யாராவது இதுல பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, இந்த செஷன் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா, முதல்ல மோத்திலால் ஓஸ்வால்ல த்ரூ ஈஸி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் யூ நீட் டு எனேபிள் யுவர் அக்கௌண்ட். பண்ணதுக்கு அப்புறம் யூ கேன் லாகின் and then there is a step by step process. அதுல போயிட்டு எனேபிள் பண்ணிடலாம். and our office can actually help you to enable this investment designs.